இந்த F-35 என்கின்ற விமானம் இந்த ஸ்டெல்த் ரக எனப்படுகின்ற ரேடர் எதிலேயுமே அகப்படாத ஒரு விமானமாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு விமானம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டால் கூட அது ஒரு பெரிய விடயமாக கருதப்படும். இதுவரை உலகில் அவ்வாறான ஒரு நிலைமைகள் எவ்வாறும் ஏற்படவில்லை. இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது கலிபோர்னியா போன்ற இடங்களில் இடம்பெறும் என்கின்ற சந்தேகம் அல்லது ஒரு அபாய அறிவிப்பு என்பது ஏற்கனவே விடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஈரானின் திறமை என்னும் இருக்கின்றது என்பதை இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட அல்லது இஸ்ரேலின் எரிவாயு கிடங்குகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்பன காட்டி நிற்கின்றன. அது உண்மையிலே இஸ்ரேலின் அந்த அயர்ன் டோம் என்கின்ற அவர்களுடைய ஏவுகணை பாதுகாப்பை மீறி இவர்களால் இலக்குகள் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு செய்தியை கூறுகின்றது. இல்லை, இது தப்பிப்பதற்காக சொல்வதாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால், இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் அமெரிக்காவை ஒரு உயிரான உறவாக வைத்திருந்தால்தான் அவர்களால் இந்த போர்களின் பொழுது வெற்றி பெற முடியும். அவ்வாறான நிலையில் அவர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்றால், இவ்வாறான தகவல்களை அவர் கூறும் பொழுது கூட கூறி போடும், அதாவது இவ்வாறு சொல்ல போகின்றோம் என்பதை சொல்லியிருந்தால் அதற்கு இயைவாகத்தான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் நடப்பார்கள். ஏனென்று சொன்னால், இப்பொழுது பார்த்தீர்களானால் ரூபியோ மார்கோ கூட போர் ஆரம்பித்த பொழுது இது இஸ்ரேல் ஆரம்பித்த போர் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். இருந்த பொழுதிலும் அடுத்த நாள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை மறுத்தளித்து இல்லை நாங்களும் அவர்களும் இணைந்து ஆரம்பித்த போர் என்று கூறியிருந்தார். எனவே இந்த விவகாரங்களில் பொய் சொல்லுதல் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் சாதாரணமான விடயம். பல இடங்களையும் ஈரானின் மிக முக்கியமான இடங்களை எல்லாம் அழித்து விட்டோம், 70% வரையிலான தாக்குதல் தளங்களை எல்லாம் அழித்து விட்டோம் என்று குறிப்பிடுகின்ற பொழுதும் கூட தொடர்ந்தும் ஈரானுடைய தாக்குதல் இன்னும் வலுப்பெற்றதாகவே இருக்கிறது. ஈரானின் பலம் அறியப்படாததாக இருப்பதாலும் அதனுடைய எரி வாயு மற்றும் எண்ணெய் குதங்கள் போன்றவை தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாலும் அதன் உண்மையான பலம் என்பது எவ்வாறு இருக்கும், அல்லது தொடர்ந்து அது ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கின்றதா, அல்லது இருக்கின்ற கைவசம் இருக்கின்ற ஆயுதங்கள் முடிந்ததன் பின்னர் அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் போன்றவை எல்லாம் தெரியாத விடயங்களாக இருக்கின்றன.